அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இப்போ மக்கள் பிரதிநிதி சட்டம் 8/1 கீழே தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியாரான விசாலாட்சியுமே நீதிமன்றத்தில் ஆஜராயிட்டாங்க. இவங்களுக்கு மூப்பு காரணமாக தண்டனை சிறை தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மருத்துவ சான்றிதழை கொடுக்குறாரு. இந்த வழக்கை விசாரித்த பொன்முடி தரப்பிலிருந்து விசாரித்த வழக்கறிஞரான எஸ்.என். இளங்கோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு அப்பலக்கற்றவர் தான். அதே மாதிரி அவர் மேலே எந்த துளி சந்தேகமும் நம்ம பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அதே சமயம் அதிமுக ஆட்சியில் அவர் ஒரு சட்ட செயலாளராக இருந்திருக்காரு. பொன்முடியோட கோப்புகளை முடக்கும் பணியிலையும் அவர் இறங்கியிருந்திருக்காரு. இதெல்லாம் நாங்கள் அவர்கிட்டயே சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாலுமே கூட நான் இந்த போஸ்ட்லேருந்து நான் விலகி போயிருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அமைச்சர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா அவங்களுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதனால் அவங்களுடைய அமைச்சர் பதவி பறி போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ண ரெட்டி அப்படிங்கிற அதிமுக அமைச்சர் ஒருத்தர் கலவர வழக்கில் ஈடுபட்டதா அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதனால் அவருக்கு பதவி இழப்பு நேர்ந்தது. அதுக்கப்புறம் 3ஆவதாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக அமைச்சரான பொன்முடி அவர்களுக்கு இந்த தகுதி இழப்பு நேரிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்படுது. ஸோ இந்த 1 மாத காலகட்டத்தில் பொன்முடி தரப்பிலிருந்து இந்த வழக்கை மேல்முறையீடு செஞ்சு அவங்க உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு இதில் எல்லாமே தப்பு அப்படின்னு நிரூபித்தா பொன்முடி வழக்கில் நாளைக்கு தீர்ப்பு என்னவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கணையோடு தொடுத்து நம்ம நிப்பாட்டியிருந்தோம். இன்றைக்கி அதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, என்ன பரிந்துரைக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஊழல் ஒழிப்புத்துறை அவங்க மேலே கேஸ் போட்டாங்க. அது மேல்முறையீடு நடந்துச்சு. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ மக்கள் பிரதிநிதி சட்டம் 8/1 கீழே தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியாரான விசாலாட்சியுமே நீதிமன்றத்தில் ஆஜராயிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு அவங்க தீர்ப்பு வழங்கும்போது அவங்களுடைய தரப்பு வக்கீலான என்.ஆர். இளங்கோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்களுக்கு மூப்பு காரணமாக தண்டனை சிறை தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மருத்துவ சான்றிதழை கொடுக்குறாரு. அதே சமயம் நாங்கள் மேல்முறையீடு செய்யணும், உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்காக எங்களுக்கு ஒரு 6 மாதம் இதுக்கு கால இடைவெளி வேணும், அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையுமே முன் வைக்கிறாரு. இதை முழுமையாக விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இறுதியாக ஒரு தீர்ப்பு வழங்குறாரு. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, விசாலாட்சி அதே மாதிரி பொன்முடி இவங்க 2 பேருமே குற்றம் சுமத்தப்பட்டவர்களாம். இவங்க 2 பேருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வழங்கி, ஆனாலும் இவங்க தரப்பிலிருந்து கொடுத்த அந்த வயது மூப்பு சான்றிதழையும் மேல்முறையீடுக்கு கேட்ட அந்த காலகட்டத்தையும் கணக்கில் கொண்டு 1 மாத காலம் இவங்களை கைது செய்யறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னும், அதே சமயம் அந்த 1 மாத காலகட்டங்களில் மேல்முறையீடு செஞ்சு நீங்கள் அந்த கேஸ் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு முழுமையாக வழங்கியிருக்காரு. பொன்முடிக்கு அளிக்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு பல்வேறு கட்சிகளை சார்ந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் பலவிதமான கருத்துக்களை ஊடகத்தில் பகிர்ந்துக்கிற போது இந்த வழக்கை விசாரித்த பொன்முடி தரப்பிலிருந்து விசாரித்த வழக்கறிஞரான எஸ்.என். இளங்கோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீதிபதி ஜெயச்சந்திரன் ஒரு அப்பலக்கற்றவர் தான். அதே மாதிரி அவர் மேலே எந்த துளி சந்தேகமும் நம்ம பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அதே சமயம் அதிமுக ஆட்சியில் அவர் ஒரு சட்ட செயலாளராக இருந்திருக்காரு. பொன்முடியோட கோப்புகளை முடக்கும் பணியிலையும் அவர் இறங்கியிருந்திருக்காரு. இதெல்லாம் நாங்கள் அவர்கிட்டயே சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இதை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாலுமே கூட நான் இந்த போஸ்ட்லேருந்து நான் விலகி போயிருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை லேட்டன்ட் பயாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு வழக்கறிஞர் எஸ்.என். இளங்கோ அவர்கள். இதை நாங்கள் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்து வாதாடுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு மேல்முறையீடில் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பற்றி அவர் முன்னெடுக்கிறாரு. உச்சநீதிமன்றத்தில் இந்த லேட்டன்ட் பயாஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுக ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சர் பதவி இழப்பு நேரிட போவது இதுவே வரலாற்றில் முதல் முறை. இதுக்கு முன்னாடி அமைச்சர் பதவியிலிருந்து தகுதி இழந்தவங்க எல்லாருமே அதிமுக கட்சியை சார்ந்தவங்க தானே. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1991 96 அந்த காலகட்டங்களில் டி.எம். செல்வ கணபதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்காரு. சுடுகாட்டு தகன மேடை அமைக்கிறதுல அவர் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஊழல் ஒழிப்புத்துறையிலிருந்து அவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு 2014 செல்வ கணபதி அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அப்போது அவர் எம்பி பதவியை வகிக்கிறாரு. அதனால் அவருடைய எம்பி பதவி பறிபோகுது.
இருந்தாலும் வந்து 2014ஆம் ஆண்டு அவர் வந்து சிறை தண்டனையை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு செய்கிறாரு. அதில் வந்து அவருடைய சிறை தண்டனை ரத்து செய்யப்படுது. அதே மாதிரி அமைச்சர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா அவங்களுக்கு வந்து 4 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதனால் அவங்களுடைய அமைச்சர் பதவி பறிபோனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ண ரெட்டி அப்படிங்கிற அதிமுக அமைச்சர் ஒருத்தர் வந்து கலவர வழக்கில் ஈடுபட்டதா அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதனால் அவருக்கு பதவி இழப்பு நேர்ந்தது. அதுக்கப்புறம் 3ஆவதாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக அமைச்சரான பொன்முடி அவர்களுக்கு இந்த தகுதி இழப்பு நேரிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்படுது. ஸோ இந்த 1 மாத காலகட்டத்தில் பொன்முடி தரப்புல இருந்து இந்த வழக்கை மேல்முறையீடு செஞ்சு அவங்க வந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்து இதில் எல்லாமே தப்பு அப்படின்னு நிரூபித்தா மட்டும்தான் இவங்களுக்கு பதவி தப்பும்.